வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நூற்பா 95. அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். இதனுடைய நூற்பாவுடைய தொடக்கம் பண்பீர் பெயர்ப்பினும் பரிவுற்று மெலியினும் என்று தொடங்குகிறது. இது தலைமகன் கூற்று நிகழ்த்துகின்ற இடம் இந்த நூற்பா. நம்ம பார்க்கக்கூடிய இந்த நூற்பாவில் 3-4 துறைகளை பார்க்க போகிறோம். அன்புற்று நகினும் அவள் பெற்று மலியினும் என்பது நூற்பாவுடைய நூற்பாவுடைய வரிகளில் இடம்பெறக்கூடியது. இந்த 2 மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் நற்றினை சான்று பாடலாகவும், அவள் பெற்று மலியின மலிதல்னா என்ன பொருள், இரட்டர் மொழிதல்னா என்ன, அணங்குடை பணித்துணை தொண்டி என்ற 500 பிறகு குறள் இவை போன்றவற்றிலிருந்து சில சான்றுகளை எடுத்து இந்த நூற்பாண்டிய துறைகளை நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே முதல் பார்ட் 1 நம்ம பகுதி 1 நம்ம பார்த்துட்டோம். அதையே மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக இந்த நூற்பா கொடுக்கப்படுகிறது. பண்பீர் பெயர்ப்பினும் பரிவுற்று மெலியினும் அன்புற்று நகினும் அவள் பெற்று மலியினும் ஆற்றிடை உறுதலும் அவ்வினைக்கு இயல்பே. இதுதான் நூற்பா. இதில் நம்ம பண்பீர் பெயர்ப்பினும் பரிவுற்று மலியினும் 2 துறைகள் பார்த்துட்டோம். அன்புற்று நகினும் அவள் பெற்று மலியினும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நூற்பாண்டிய பொருள் மீண்டும் நினைவூட்டலுக்காக போட்டிருக்கேன். இதில் தலைமகனுக்குரிய இயல்பை சொல்லுகிறது. எப்போ நிகழ்த்துவான்? தலைமகன் பேசுகின்ற இடம். எங்கே பேசுவான்? தோழியோடு சேர்ந்து பேசுகின்ற இடம். தோழியும் தலைவனும் சந்திக்கின்ற இடத்தை கூட்டம்னு சொல்லுவோம். அப்போ தோழியர் கூட்டத்தில் தலைவன் பேசுகின்ற இடம் இது. அப்போ தலைமகளது இளமை பண்பினை தோழி எடுத்து கூறி தலைவனை அங்கிருந்து இடம் பெயர்க்கிறாள், நீக்குகிறாள். அந்த இடத்துல தலைவனுடைய இளமையை சொல்லி பார்க்க முடியாதுன்னு சொல்லுகின்ற இடம், வருத்தத்தினால் மெலிந்தமை சொல்லுகின்ற இடம். அந்த இடத்திலும் தலைவன் பேசுவான். தலைமகனது குறையை மறுக்கும் தோழி அன்பு தோன்ற நகைத்த நிலையிலும், அவளது உடன்பாட்டை பெற்று மகிழும் போதும், தான் செல்லும் வழியிட இடையூறு ஏற்பட்ட இடத்தை சொல்லுதலும் ஆகிய 5 இடங்களில் தலைவன் கூற்று நிகழ்த்துவான். தோழியர் கூட்டமாகிய அந்த வினைக்கண் தலைவனுடைய கூற்று நிகழ்தல் இயல்பாகும். இந்த செயல்பாடுகளில் தான் தலைவன் பேசுவான்றது நூற்பாண்டிய மொத்த பொருள். அது இதில் நம்ம பார்க்க போகிறோம் 3வது துறை அன்புற்று நகினும். அன்பு தோன்றும் உள்ளத்துடன் நக்ககாலும் கூற்று நிகழும். அவள் சொன்ன உடனே சிரிக்கிறாள், உள்ளத்தில் நகுகிறாள். நகுதல் என்றால் சிரிக்கிறாள். அந்த இடத்திலும் தலைவன் பேசுவான். தோழி குறை மறுப்பொழி அன்பு தோன்ற நகினும் என்பது நச்சினை தருகின்ற பொருள். அவன்பால் உள்ள அன்பு புலப்பட நகைத்தல் என்பது. அப்போ எப்பொழுதெல்லாம் அவள் சொன்ன உடனே அவள் சிரிக்கிறாள், அப்போ அவனுக்கு தோன்றுகின்ற அந்த கூற்று நிகழ்கின்ற இடம். அவன் பால்னா அவனிடத்துன்னு அர்த்தம். இப்போ இதற்கான சான்று நற்றினில் எடுத்திருக்கோம். நயனின் மையின் நயன் இன்மையில் பயன் இது எண்ணாது பூம்பொறி பொலிந்த அழல் உமிழ் அகன்பை பாம்பு உயிர் அணங்கியாங்கும் ஈங்கிது. இது நற்றினை பாடல் 75 எடுக்கப்படுகின்ற வரிகள் இது, அடிகள் இது. இதனுடைய பொருளில் செவ்வரி பறந்த ஆராய்ந்த இலையை அணிந்த தலைவியுடைய குளிர்ச்சியுற்ற கண்களை உடைய பொருந்தா பார்வையுற்ற எனது வருந்திய நெஞ்சம். பொருந்தா பார்வைனா பொருந்திய பார்வைன்னு அர்த்தம். எனது வருந்துகிறது நெஞ்சம் உய்யும் வண்ணம் இங்கேனும் நகை செய்யாது உரைப்பாயாக. அவளுடைய அவளை பார்க்கும் பொழுது எனக்கு அவள் காதல் மிகுது. அதனால் நெஞ்சம் வருந்துகிறது. அதை நீ இது புரியாமல் நகைக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் சொல்லு. நகைத்த என்றால் என் உள்ளம் கலங்கா நிற்கும், என் உள்ளம் வருந்துவிடும் என்று சொல்கிறான். இதுதான் தலைவனுடைய கூற்று. இது நீதான் என் குறையை முடித்து என் உயிரை காத்தல் வேண்டும் என்பது விட சொல்லுகின்ற பாடல் வரிகள் இது. அவள் பெற்று மலியினும்ன்றதுக்கு வேறு தோழி உடன்பாட்டினை பெற்று மகிழ்தல்னு அர்த்தம். மலிதல் என்றால் புணர்ச்சியில் மகிழ்தல்னு அர்த்தம். அவளுடைய தலைவியோடு கிடைத்த கூட்டம் நிகழ்ந்த பிறகு அந்த காதல் நிகழ்ந்த பிறகு மகிழ்தல் இது. இரற்று மொழிதலால் தலைமகளை இருவகை குறியினும் பெற்று மகளினும் என்றும் கொள்க என்பது உரை குறிப்பு. இரற்று மொழிதல்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சொல்லோ அல்லது தொடரோ 2 பொருள் தருமாறு அமைவது தான் இரற்று மொழிதல். அணியில் ஒரு வகை இது. ஒரே ஒரு சொல் 2 பொருள் தந்துச்சுன்னா அது இரற்ற மொழிதல். அது சொல்லு மட்டும் இல்லை, தொடராக இருந்தாலும் 2 பொருள் தந்தால் அது இரற்ற மொழிதல்னு சொல்லுவோம். இங்கே தலைமகளை இருவகை குறியினும், இருவகைனா பகல்லையோ இரவிலையோ, குறி என்றால் இடம், அந்த இடத்தில் தலைவன் சந்திக்கும் பொழுது என்று 2 இடத்திலும் தலைவன் அவளை சந்திக்கும் போது நிகழ்கின்ற இந்த நிகழ்ச்சியை சொல்றதுனால இது இரற்று மொழிதலால் இடம்பெறுகிறது. அப்போ அவள் பெற்று மலியினும் என்றதற்கு இரற்று மொழிதலால் என்றால் தலைவியை பகற்குறியிலும் இரவு குறியிலும் பெற்று மகிழும்போது என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சான்று 500 எமக்கு நயந்து அருளினை ஆயின் பனைத்தோள் நன்னுதல் அறிவையோடு மென்மெல இயலி வந்திசின் வாழியோ மடந்தை தொண்டி அன்ன நின் பண்பு பல கொண்டே. இது பாங்கர் கூட்டம் கூடி நீங்குகின்ற தலைவன் தோழனோடு சந்திக்கிறான். நண்பனை பார்த்து விட்டு அவனை விட்டு வரும்போது நீ வருமிடத்து நின் தோழியோடு வரல் வேண்டும் என்று தலைவிக்கு சொல்கிறான்.
தலைவிட்ட அவன் சொல்றான். என்ன சொல்றான்? "நீ வரும்போதெல்லாம் தனியா வராத, தோழியை கூட்டிட்டு வா" என்று சொல்லுகின்ற இந்த ஐந்நூற்றுப்பாடலுடைய பொருள் தான் இந்த நூற்பாண்டு அடிகளுக்கு சான்றாக அமைகிறது. இது அவள் பெற்று மலியும்போது தலைவன். அவள் கிடைத்த பிறகு கிடைத்த சந்தோஷத்திற்கு அப்புறம் அவன் பேசுகின்ற வரிகள் இது. பாங்கனுக்கு உரைக்கும் போதும் சில சான்று பாடலை பார்க்குறோம். அது ஐங்குறுநூறு. இனி உள்ள புணர்ச்சியால் அன்று இயற்கை இடையீடுபட்டு ஒளி. அப்படின்னா உள்ள புணர்ச்சியால் நிகழ்ந்த பிறகு 2 பேரும் மனம் ஒத்த பிறகு இயற்கையினால் சில தடங்கல்கள் வரும்போது தலைமகள் குறியிடம் கூறிய வழி அதனை பாங்கற்கு சொல்லுகிறான். எங்க வந்து பார்க்கலான்னு தலைவி சொல்றான். அதை கேட்ட தலைவன் பாங்கன் தோழனிடம் சொல்லுகிறான். அது ஐங்குறுநூற்றில் அணங்குடை பனித்துறை தொண்டி அன்ன மணம் கமழ் பொழில் குறி நல்கினள் நுணங்கிளை பொங்கரி பரந்த உண்கண் அங்கு அவள் மேனி அசையியல் எமக்கே. என்னவும் சிறுபான்மை வரும். சில இடங்களில் இது போல வரும். கொஞ்சம்தான் வரும்ன்றது தான் சிறுபான்மை. இதுக்கு சான்று வந்து சான்று பாடலுடைய பொருள் என்னன்னா, தெய்வத்தை விட குளிர்ந்த துறை பொருந்திய தொண்டி நகரத்தை போன்றவள் நறுமணம் கமழுகின்ற சோலையில் மெலிவுடைய எமக்கு நுட்பமான அணியையும் மிகுந்த சிவந்த வரிகளையும் உடைய கண்ணையும் அழகுமிகு மேனியும் உடையவள். இதெல்லாம் தலைவர் பற்றிய வர்ணனை பூரா. இனிமேல் கூடுதற்குரிய இடம் இஃது என்று குறித்தனள் ஆகலின், இதுமேல் இந்த இடத்துக்கு நீ வான் என்று அவள் சொன்னதுனால யான் போய் அவளை சேர்தல் தவறாது கைகூடும். கண்டிப்பா நான் போய் அவளை சந்திப்பேன் என தலைமகன் தன் மனத்துள் சொல்லுகிறான் என்பது இந்த ஐந்நூற்று பாடலுடைய பொருள். தலைமகன் பகற்குறிக்கண் பெற்று மகிழ்கிறான். எப்போ தலைவியை பகலில் போய் சந்தித்து பிறகு ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அப்புறம் பேசுகின்ற பாடலுக்கு குறள் சான்ற சொல்லலாம். காணில் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மான் இழை கண் ஒவ்வேம் என்று. இது தலைவியை பகற்குறிக்கண் பெற்று மகிழ்தலுக்கு சான்று. பரிமளருக்கு பொருள் சொல்லும்போது பாங்கர் கூட்டத்து சென்று சார்தல் ஒருவான் சொல்லுகிறான். தலைவன் வந்து நண்பன்கிட்ட போய் சொல்றான். குவளை பூக்கள் தாமும் காணின் காண்டல் தொழிலை உடையனவாயின் மான் இழை கண் ஒவ்வேம் என்று கவிழ்ந்து நிலன் நோக்கும். மாண்ட இழையினை உடையவள் கண்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் அவளுக்கு இணையாக நாங்கள் இல்லை என்று இந்த குவளை மலர்கள் எல்லாம் அந்த நாணத்தினால் இறைஞ்சி நிலத்தினை நோக்கும். அவளுடைய கண் அளவுக்கு நம்ம இல்லையே என்று தலையை குனிந்து விடுகிறது, நிலத்தை நோக்குகிறது. பண்பாலே அன்றி தொழிலானோ ஒவ்வாது என்பான் காணின் என்றும் கண்டால் ஒவ்வாமையால் நான் உடைத்தாம் என்பது தோன்ற கவிழ்ந்து என்றும் கூண்டினான். 2 நிகழ்வு அந்த இடத்த பார்க்கவும் மாட்டோம், பார்த்தோம்னா எங்களால் அவளுக்கு இணையாக நாங்கள் இல்லை என்று கவிழ்ந்து விடும். காட்சியும் நானும் இன்மையின் செம்மாந்து வானை நோக்கின என்பதாம். ஆக இதனால் அது தலை குனிவதற்கான காரணத்தை அந்த பூக்களை வைத்து சொல்லி அவளுடைய அழகை வர்ணிக்கின்ற பகுதி இது. அடுத்து இரவுக்குரியின் அதை போல மகிழ்கின்ற இடம். மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையில் காதலை வாழி மதி என்ற குறள் பாட்டு. இந்த குறளுக்கு சான்று வந்து மதி வாழி, மதியே நீ வாழ்க. மாதர் முகம் போல நீ ஒளி விடவில்லை என்றால், அந்த பெண்களுடைய முகத்தை போல நீ ஒளி தரலைன்னா, இம்மாதர் முகம் போல் யான் மகிழும் வகை ஒளி வீச வல்லையாயின் தரலைன்னா நீயும் என் காதலை உடையை அது அப்படின்னா அதனுடைய இந்த குறளுடைய பொருள். மறு உடைமையின் அது மாட்டாய், மாட்டாமையின் என்னால் காதலிக்கப்படவும் மாட்டாய். நீ வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டா, அதனால் நான் உன்னை காதலிக்க மாட்டேன் என்று நிலவை நோக்கி சொல்கின்ற பாடல். இங்கே வந்து வாழி என்பது இகழ்ச்சி குறிப்பாக வருகின்ற ஒரு இலக்கண குறிப்பையும் சேர்த்தே பார்க்கலாம்.